நாளை மறுநாள் வியாழக்கிழமை சரியாக தமிழக தேர்தல் சட்டமன்ற தேர்தல் என்பது நடைபெற இருக்கக்கூடிய சூழல்ல அன்றைய தினம் தனியார் நிறுவனங்களுக்கு விடுமுறை அளிக்க வேண்டும் என்பது தேர்தல் ஆணையத்துடைய உத்தரவாக இருந்து வருகிறது. இப்படிப்பட்ட நிலையில வியாழக்கிழமை விடுமுறை, வெள்ளிக்கிழமை ஒரு நாள் விடுப்பெடுத்தால் போதும், வார இறுதி என மொத்தமாக ஒரு 4 நாட்கள் சொந்த ஊர்ல சென்று கழிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு என்பது பொதுமக்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. எனவேதான் பொதுமக்கள் சொந்த ஊர் சென்று வாக்களிப்பதற்கு தாங்கள் தயாராகி இருக்கிறாங்க. சென்னை போன்ற பெருநகரங்களில் இருப்பவர்கள் சொந்த ஊர் செல்வதற்கு வசதியாக சிறப்பு ரயில்கள் மற்றும் சிறப்பு பேருந்துகள் குறித்தான அறிவிப்பு என்பது தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த வகையில நாளை சென்னை எழும்பூரில் இருந்து கோவை போத்தனூருக்கு இரவு 11:55 மணி அளவுல ஒரு சிறப்பு ரயில் என்பது இயக்கப்பட இருக்கிறது. கோவை செல்லக்கூடிய நபர்கள் இந்த ரயில்ல பயணம் மேற்கொள்ளக்கூடிய வசதி வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த ரயிலுக்கான முன்பதிவு நாளை காலை 8 மணி அளவுல துவங்க இருப்பதாக அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. எனவே பொதுமக்கள் எளிமையாக முன்பதிவு செய்து பயணம் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இவை தவிர்த்து சென்னை எழும்பூரில் இருந்து மதுரைக்கு முன்பதிவு இல்லாத மெமு ரயில் ஒன்று நாளை இரவு 9:55 மணிக்கு இயக்கப்பட இருக்கிறது. மதுரை வரை செல்லக்கூடிய நபர்கள் இந்த ரயில்ல முன்பதிவு செய்யப்படாத பெட்டிகள் ஏறி எளிமையாக பயணம் மேற்கொள்ளலாம் என அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. மறுமார்க்கத்துல இந்த ரயிலானது 23ஆம் தேதி மதியம் 3:30 மணிக்கு மதுரையிலிருந்து சென்னை எழும்பூருக்கு புறப்பட இருப்பதாக அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. இதே போல சென்னை எழும்பூரில் இருந்து நாகர்கோவிலுக்கு நாளை மதியம் 1:25 மணிக்கு இந்த சிறப்பு ரயில் என்பது ஒன்று இயக்கப்பட இருப்பதாக அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தது. இதற்கான முன்பதிவு இன்று மதியம் 12 மணி அளவுல துவங்கியிருந்த ஒரு சூழல்ல கூடுதல் சிறப்பு ரயில்கள் இயக்குவது தொடர்பான அறிவிப்பை தொடர்ச்சியா ரயில்வே நிர்வாகம் வெளியிட்டிருக்கிறாங்க. இதே போல தமிழக போக்குவரத்து துறை தரப்புல வார இறுதி நாட்கள் மற்றும் பண்டிகை காலங்கள்ல வழக்கமாக இயக்கப்படக்கூடிய 2000க்கும் மேற்பட்ட பேருந்துகளோடு கூடுதல் சிறப்பு பேருந்துகள் இயக்குவது வழக்கமாக இருந்து வருகிறது. அந்த வகையில பொதுமக்கள் எழுந்த சொந்த ஊர் சென்று வாக்களித்து விட்டு மீண்டும் சென்னை திரும்புவதற்கும் பிற மாவட்டங்களுக்கு இடையே பயணம் மேற்கொள்வதற்கும் மொத்தமாக 11,323 சிறப்பு பேருந்துகள் வழக்கமாக இயக்கப்படக்கூடிய பேருந்துகளோடு இயக்கப்பட இருப்பதாக தமிழக அரசு துறையான அரசு போக்குவரத்து கழகத்தின் தரப்பிலும் அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. எனவே பொதுமக்கள் வாக்களிக்க செல்பவர்கள் இத்தகைய பேருந்துகள் மற்றும் ரயில்களில் பயணம் மேற்கொண்டு வாக்களிக்க செல்லலாம் என்ற ஒரு அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது.